ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து மல்லிகை செடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த மல்லிகை செடிகளுக்கு நான் கொடுக்குற உரங்களில் இன்னமும் கூட நல்லா சத்தாக இருக்க சில மாற்றங்கள் செஞ்சு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நம்ம உரமாக கொடுக்கலான்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு 3 நாட்களுக்கு நொதிக்க விட்டு 2 நாட்களுக்கு நொதிக்க விட்டாலும் போதும். அது கூட தண்ணி கலந்துட்டு கொடுத்துட்டே வந்தோன்னா செடி நல்லா வளரும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியோட நான் கொஞ்சம் வெல்லம் கலந்து அப்படியே எடுத்து வச்சிடுறேன் நொதிக்க வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நாட்களுக்கு நல்லா நொதித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன். நிறைய புது தளிர்கள் வருது. அந்த புது தளிர்கள் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. செடியே பார்க்குறதுக்கு நல்ல வளர்ச்சியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு கிளைகள் இருந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 2-3 கிளைகள் இருக்குது. 2-3 கிளைகள் இருந்த செடிகள் எல்லாம் நிறைய பக்க கிளைகளோட நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் புது தளிர் வளர்ந்த கிளைகள் தான். நல்லா அடுத்தடுத்தாக சின்ன சின்னதாக பக்க கிளைகள் வளர்ந்துட்டே இருக்குது.